வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல். வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கொடுத்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கும் ஒரு புதிய நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூருக்கு அருகே திருப்பத்தூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கிற கீழவளவு குன்றைத்தான் நாம் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த குன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தை தழுவதாக உள்ளது நண்பர்களே. இதுதான் அந்த குன்றின் கீழ்த்தளத்தில் அமைந்திருக்கிற ஒரு ஆலமரத்தின் தோற்றம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக காணப்படுகிற இந்த ஆலமரம் அற்புதமிக்க ஆலமரமாக இங்கு காணப்படுகிறது இதன் வழியில். அதைத் தொடர்ந்து அந்த தளத்தில் ஒரு சுனையை நாம் பார்க்கலாம். தெளிந்த நீருள்ள இந்த சுனை இந்த ஊர் மக்களுக்கு ஒரு வற்றாத குடிநீராக இது பயன்படுகிறது. இந்த மலையின் மீது ஏற நேர்த்தியான படிக்கட்டுகள் அழகாக அமைத்திருக்கிறார்கள். இதிலிருந்துதான் நாம் அந்த படிக்கட்டு வழியாக மேல் நோக்கி நாம் செல்ல முடியும் நண்பர்களே. இந்த பகுதிதான் அதன் மேல் தளம் நண்பர்களே. நாலாபுறமும் நீங்கள் ஒரு பசுமையை பார்க்க முடியும். மிக சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக விளங்கும் இந்த இடத்தை இந்திய அரசின் தொல்லியல் துறை மிகச் சிறப்பாக இதை பாதுகாத்து வருகிறார்கள். இப்போ நம்ம பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா குகை மற்றும் கல்வெட்டு படுக்கைகளை நாம் பார்க்க உள்ள போகிறோம். பிரமிக்கும் வகையில்தான் இந்த மேல் பகுதியான இந்த குன்றுகள் காணப்படும். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இதன் பாதை அமர்ந்திருக்குது நண்பர்களே. இயற்கை அழிவை தாண்டியும் இந்த பாறைகள் நிலையாக இந்த இடத்தில் அமைந்துள்ளது. மிக சிறப்பாக இருக்கும் இந்த வழியில் செல்லும் போது. இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம்தான் அந்த குகையின் மேல் தளத்தில் உள்ள இந்த பகுதி. இந்த குகைக்கு 2 வழிகள் காணப்படுகிறது நண்பர்களே. இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் நீங்கள் அழகாக நீங்க பார்க்கலாம். சுத்தமாக காணப்படுகிற இந்த குகை இதன் அடியில் நேர்த்தியாக செவ்வக வடிவில் அமைக்கப்பட்ட இந்த படுக்கைகள் மிக சிறப்பாக காணப்படுகிறது. இதற்கு மேலே பாத்தீங்கன்னா செவ்வக வடிவ சில துவாரங்களை நீங்கள் பார்க்கலாம். இது அன்றைய காலகட்டங்களில் அவர்கள் கொட்டகைகள் அமைக்க பயன்படுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஓட்டைகள் மிகவும் பிரமிக்கும் வகையில் வடிகால் நீர் வசதிக்காக வெட்டப்பட்ட இந்த வடிகால் தளத்தின் கீழ் நோக்கி அடிவாரத்தில் கொண்டு சேருகிறது. இதன் குகைக்குள் நாம் செல்லும் போது படுக்கைகள் ஒவ்வொன்றும் மிக அழகாக வெட்டி வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த குகையின் ஒரு முக்கிய அம்சம் என்றால் இது ஒரு வணிக ஸ்தலமாகவும் கிபி 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த சமணத்திற்கு இது ஒரு வணிக ஸ்தலமாக செயல்பட்டிருக்கிறது. இதன் வலப்புறத்திலிருந்து நாம் இடதுபுறமாக நாம் செல்லும் போது மிக நீண்ட செவ்வக வடிவில் ஒரு தளமும் அதற்கு உள்ளே செல்ல செல்ல நீண்ட செவ்வக வடிவில் ஒரு சதுரமும் காணப்படுகிறது. அதற்குள்ளேயும் சில படுக்கைகள். இந்த இடம்தான் கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமணர்கள் இது ஒரு பள்ளியாக பயன்படுத்தப்பட்ட இடமாக இந்த இடம் சொல்லுகிறது நண்பர்களே. மிக அழகாக வெட்டப்பட்ட இந்த படுக்கைகள் ஒன்றுக்கொன்று வலுவழுப்பாக காட்சியளிக்கிறது. இதன் இடது புறத்திலும் ஒரு படிக்கட்டுகள் கொண்ட ஒரு பாதையும் செல்கிறது நண்பர்களே. இதில்தான் இந்த குகையில் கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகிறதான இங்கு வரலாறு. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 3 புடைப்பு சிற்பங்கள் இதன் முகத்துவாரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி உயரத்தில் இந்த குன்றின் மேல வெட்டி வைப்பதுதான் இங்கு உள்ள சிறப்பு அம்சமாக உள்ளது. இந்த சிற்பம் வேறொன்றும் கிடையாது, 24 தீர்த்தாங்கரில் கடைசியாக மகாவீரருடைய சிலைதான்.
அதன் முகப்பில் 3ம். அந்த இடதுபுறம் படிக்கட்டில் நாம் உள்ளே சென்றால் அங்கு ஒரு 6 விதமான புடைப்பு சிற்பங்கள் நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நாம இப்ப அந்த படிக்கட்டில் ஏறி உள்ள அந்த சிற்பங்களை பார்வையிட போகிறோம். இதுதான் நண்பர்களே அந்த உள்ளே இருக்கிற 6 சிற்பங்கள். மொத்தமாக 9 சிற்பங்கள் கொண்ட 9ஆம் மற்றும் 10ஆம் நூற்றாண்டை மிகவும் துல்லியமாக இது நினைவூட்டுகிறது நண்பர்களே. இந்த தீர்த்தாங்கராகிய மகாவீரரின் சிற்பங்கள் அமர்ந்த நிலை அர்த்த பிரியங்கா மற்றும் கயோத்சர்கா ஆசனத்தில் அமர்ந்ததுதான் இந்த சிற்பத்தின் மிக கொள்ளை அழகு நண்பர்களே. இந்த ஆசனத்தின் மூலமாகத்தான் இவர்கள் தியானம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் வடிவம்தான் இந்த புடைப்பு சிற்பம் நண்பர்களே. இதன் கீழ்த்தளத்தில் இந்த முகடின் நாம் மேலே பார்க்கும்போது தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்ற மாவட்டத்திலுள்ள குன்றுகளை காட்டிலும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் எங்கள் தலைகீழாக அமைந்ததுதான் இந்த குன்றின் மிக சிறப்பாக உள்ளது நண்பர்களே. இதன் எல்லா புறங்களிலுமே இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் மிக தெளிவாக தலைகீழாக வெட்டப்பட்டிருக்கிறது. இது சிதைந்த நிலையில்தான் இது தற்போது இப்ப காணப்படுகிறது நண்பர்களே. அவ்வப்போது சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் கருப்பு வண்ணங்கள் பூசி இதை பிரதிபலிக்க செய்கிறார்கள் இந்த ஊர் மக்கள். அதை தொடர்ந்து நாம் ஒரு 500 மீட்டர் நாம் இந்த குன்று வழியாக செல்லும் போது அங்க காணப்படுகிற சில ஓவியங்களை நாங்கள் பார்த்தோம். இதுதான் அந்த ஓவியத்தின் வரைபடங்கள். இந்த பாறையில் வெட்டி வைத்து இருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது 10ஆம் நூற்றாண்டில் அந்த சமண காலத்தில் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறதான் இந்த ஓவியங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த ஓவியங்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்வாதாரங்கள் மிக செழிப்பாகத்தான் இருந்திருக்கிறது என்பதையும் இந்த ஓவியங்கள் சொல்லுகிறதாக வரலாறு சொல்லுகிறது நண்பர்களே. இதைத் தொடர்ந்து இந்த பகுதியிலையும் மருத்துவத்திற்காக பயன்பட்ட அந்த மூலிகை உரல் இங்கும் காணப்படுகிறது. 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இவர்கள் பயன்படுத்திய அந்த உரல் இந்த பகுதியிலே இருக்கிறதாக நாம் தேடிக்கொண்டிருந்தோம். கடைசியாக ஒரு இடத்தை கண்டுபிடித்து அந்த உரல்களை நாம் பார்வையிட்ட நண்பர்களே. இதுதான் அந்த மருத்துவ மூலிகைக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த உரல்கள். இதன் பக்கவாட்டு குண்டிலேயும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் தலைகீழாகத்தான் இருந்தது நண்பர்களே. எல்லாமே ஓரளவுக்கு தெரிகிறது, ஆனா 100% இங்கு தெரியவில்லை. சிதைந்த நிலையில்தான் நாம் காணப்படுகிறது நண்பர்களே. இதைத் தொடர்ந்து நாம தொடர்ச்சியாக இந்த குன்றுக்கு கீழே நாம் செல்ல போகிறோம். அங்கேயும் சில படுக்கைகளை அங்கேயும் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். வந்த வழியிலேயே நாம் திரும்பி இதன் அடிவார மலையாகிய இன்னொரு ஒரு சின்ன குன்றை தான் நாம் பார்வையிட போகிறோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் ஆங்காங்கே சின்ன சின்ன குன்றுகள் நிற்கிற அந்த பகுதியிலையும் ஒரு குகை இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதுதான் அந்த கீழ்த்தளத்தில் உள்ள அந்த குகைத்தளம். இங்கேயும் நேர்த்தியாக வெட்டப்பட்ட படுக்கை அழகாக காணப்படுகிறது. இங்கேயும் சில எழுத்துக்களை நாம் பார்க்க முடியும். இதன் பக்கவாட்டிலேயும் சில படுக்கைகள் இருந்தது நண்பர்களே. இந்த கீழவளவு குகைத்தளம்தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள பழமையான குகைகள் என்றும் இதை சொல்லுகிறார்கள். இது ஒரு வணிக ஸ்தலமாகவும் இருந்திருக்கிறது என்று நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன். அதாவது சோழ பாண்டிய காலத்தில் அழகர்மலை,
மாங்குளம், அரட்டாப்பட்டி மலை, இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள இந்த மலைகள் எல்லாமே இந்த கீழவளவுக்கு ஒரு வணிக ஸ்தலமாக அமைந்திருக்கிறது நண்பர்களே. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கீழவளவு குகைத்தலம் மற்றும் கல்வெட்டு சிற்பங்கள் இன்னும் பலருக்கு தெரியாமல் இருப்பதுதான் ஒரு வியப்பாகவே உள்ளது நண்பர்களே. தொடர்ந்து இந்த இடத்திற்கு தமிழ்நாட்டில் அனைவரும் வருகை தந்தால் இந்த இடமும் மிக பிரசித்தி பெற்றதாக இது காணப்படும். தொடர்ந்து நமது சேனலில் அடுத்தடுத்த புதிய வரலாற்று நினைவு சின்னங்களை நாங்கள் கொடுத்து கொண்டே செல்கிறோம். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு ஒரு புதிய வரலாற்று மிக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி நண்பர்களே.